எலும்பொட்டி தழைக்கு நிகரானதுன்னு இந்த வீடியோவுக்கு நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். என்னடா இது எலும்பொட்டி தழை சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. கிராமத்துல எந்த ஒரு எலும்பு முறிவு, எலும்பு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனே போய் எலும்பொட்டி தழை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு அதை பொடியாக்கி ஆட்டுப்பால் இல்லைன்னா சாதாரண பசும்பால்ல கலந்து அதை உள்ளுக்கு கொடுக்கும்போது அந்த எலும்பு நல்லா ஒட்டிட்டு போய் நம்ம மருந்து மாத்திரை கட்டுலாம் போட்டாலும் இந்த எலும்பொட்டி தழையும் உள்ளுக்கு சாப்பிடும்போது அது உடனே ஒட்டிடும்னு ஒரு நம்பிக்கை. அது இன்னமும் நல்ல நடைமுறையிலையும் இருக்கு, அது நல்ல பலனும் கொடுக்குது. ஆனா அந்த எலும்பொட்டி தழை மலையில தான் கிடைக்கும், சாதாரணமாகவும் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த பிரண்டைன்றது எலும்பொட்டி தழைக்கு நிகரா பலன் கொடுக்கக்கூடியது. நம்ம சாதாரணமா பிரண்டை தானே நினைப்போம், ஆனா அது போல எடுக்க வேணாம். பிரண்டையில் உள்ள அந்த வழுவழுப்பு தன்மை, முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, அந்த நரம்பு ஜாயினிங் எங்கெங்க இருக்கோ எல்லாத்தோட வலிக்கும் இந்த பிரண்டை ரொம்ப உபயோகமா இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த பிரண்டையிலேருந்து ஒரு தைலம் ரெடி பண்ண போறோம். நானே முட்டி வலியால ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாலே காலில் முட்டிக்கெல்லாம் கட்டு போட்டிருந்தால் தான் அந்த டாக்டர் சொல்லி பிரண்டையை நல்லா யூஸ் பண்ணுங்கம்மா உங்களுக்கு ஒரு நல்லா ஆயிடும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் தான் நான் பிரண்டையிலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு முட்டி வலிலாம் இல்லை, நான் நல்லாவே நடந்துட்டு இருக்கிறேன். அதனால தான் இப்போ பிரண்டை தைலம் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இந்த பிரண்டை தைலம் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்லிடுறேன். தேவையான பொருள்லாம் ரொம்ப ஈஸி தான், ஆனால் இந்த பிரண்டை கடைகிறது தான் கஷ்டம். அந்த பிரண்டை கடைச்சாலும் அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கை கொஞ்சம் அரிக்கும், அது பழக பழக சரியாயிடும். இப்போ பிரண்டை ஒரு 150 கிராம் பிரண்டை எடுத்துக்கிறேன் நான். நல்லெண்ணெய், புளி எதுக்குன்னா அந்த பிரண்டை அரிக்குன்றதுனால புளி போடுறோம். சாதா பூங்கற்பூரம், பச்சை கற்பூரம் ரெண்டுமே எடுத்துக்கிறேன். சுக்கு பொடி, சுக்கு எதுக்குன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ நான் இந்த தைலம் காய்ச்சதுக்காக இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதில் இந்த 1/4 கிலோ எண்ணெயை அப்படியே ஊற்றிடுறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வேணும்னா நீங்கள் இதுக்கு வேப்பெண்ணெய் கூட கலந்துக்கலாம். இந்த தைலத்துக்கு வேப்பெண்ணெய் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம இதை வியாபாரம் செய்யும்போது வேப்பெண்ணெயில் கொடுத்தோம்னா ஸ்மெல்லு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் பர்சனலாக நீங்களாவே ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் வேப்பெண்ணெயில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் இந்த பிரண்டையை தூக்கி அதில் போட போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இந்த பிரண்டையை அதில் போட்டுடலாம். கொஞ்சம் படபடன்னு வெடிக்கும். பொரிஞ்சு இந்த கிரீன் கலர் போய் லைட் எல்லோ கலர் வரணும், நல்லா பொரியணும். நான் இது கூட புளி போட்டுக்கிறேன். புளி எதுக்குன்னா அந்த பிரண்டை எண்ணெய் தடவும் போது கால் அரிக்கும், அதனால புளி போட்டுக்கிட்டோம்னா அந்த அரிப்பு இருக்காது, அதனால புளி போடுறேன். அப்படியே பூண்டு போடுறேன். பூண்டை நான் தேவையான பொருட்கள் சொல்லும் போது சொல்லாமல் விட்டுட்டேன். பூண்டை நசுக்கி வச்சிருக்கேன் தோலோட, அந்த பூண்டையும் இது கூட போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும். தீயை ஸ்லோலே வச்சு பொறுமையாக எரியட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோன்னு வச்சுங்க பிரண்டை எல்லாம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்லோலியே இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் கொதிக்க விடலாம். இந்த பிரண்டை எல்லார் வீட்லேயுமே வச்சா கூட வளர்ந்துடும். கொடி வகையை சேர்ந்தது இது. நமக்கு வீட்லேயே இந்த பிரண்டை ஈஸியாக கிடைக்குதுன்றதுனால இதை ரொம்ப நம்ம மதிப்பு குறைவாக எடை போடக்கூடாது. இந்த பிரண்டையை ஒரு மூலிகை, இதுவும் ஒரு மூலிகையோட சேர்ந்ததாக தான் நம்ம நினைக்கணும். இதுவும் ஒரு மூலிகை தான். இதோட மதிப்பு அவ்வளோ உயர்ந்தது. ஏன்னா முட்டி வலிக்கு அது அவ்வளோ கேட்குது. இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணதுனால தான் நான் சொல்கிறேன். முட்டி வலிக்கு ரொம்ப, கழுத்து வலி, இடுப்பு வலி, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா கேட்குறது இந்த பிரண்டை தைலம். இதை உடனே இன்னைக்கு தடவிட்டு நாளைக்கு சரியாகலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. குறைஞ்சது 1 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தடவி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வலி கேட்கும். நீங்களே வீட்டில் நல்லா ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லா டக்குன்னு ரிசல்ட் வேணும்னா நீங்கள் வேப்பெண்ணெயில் ரெடி பண்ணி பாருங்கள்.
நல்ல ரிசல்ட் கேட்கும். ஈஸியாக செய்யக்கூடிய தைலம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த பிரண்டை இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த பிரண்டையெல்லாம் எடுத்துட்டேன். இது இப்போ வெறும் சக்கை தான், இது மேலே இது ஒன்றும் யூஸ் இல்லை. இது நான் பர்சனலாக வேணும்னா இதை அப்படியே ஒரு துவையலாக அரைச்சி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இதில் வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேஸ்ட் பண்ண மனசு இல்லைன்னா இதில் புளி இருக்குது, பூண்டு இருக்குது, கொஞ்சம் பருப்பு வச்சு நீங்கள் துவையலாக அரைச்சி வீட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் சூடு, திட்டமான சூடு இருக்கும்போது கற்பூரம் போடுறோம், சுக்கு பொடி போடுறோம். சுக்கு ஏன் போடுறோன்னா நீங்கள் மற்ற எதில் பார்த்தாலும் சுக்கு போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தான் சுக்கு போடுறோம். எதுக்குன்னா சாதாரணமாகவே முட்டி வலி வருது, ரொம்ப வலிக்குதுன்னும் போது கொஞ்சம் சுடுதண்ணி சுக்கு பவுடரில் சேர்த்து முட்டியில் அப்படி தடை விட்டேன்னு வச்சிங்க, முட்டி வலிக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஸோ சுக்கு இந்த முட்டி வலிக்கு ரொம்ப நல்லா கேட்கும். அதனால இப்போ இதில் கற்பூரமும் சேர்க்குறோம், சுக்கும் சேர்க்குறோம். இதை முதலே சேர்த்தோம்னு வச்சிங்க, இதை வாரி இதில் போடும்போது அந்த சுக்கும் சேர்ந்து அதோட போயிடும். அதனால தான் இப்போ கடைசியாக போடுறோம். இதை போட்டோமா இந்த தைலத்தை அப்படியே ஆற விட்டு அப்படியே தடவிடலாம். அதனால இப்போ நான் இதெல்லாம் சேர்த்துறேன். சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதெல்லாம் எடுத்தாச்சு. கற்பூரம் சுக்கெல்லாம் போட்டிருக்கோம். போட்டோடனே இந்த எண்ணெயோட கலரே அப்படி மாறிடும். சுக்கு போடவே இது கொஞ்சம் வெள்ளை கலர் மாதிரி தெரிஞ்சு பழுப்பு கலரில் இருக்கும். அதுதான் இது ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இதை பவுலில் ஊற்றி காட்டலாம். இப்போ எண்ணெய் சூடு ஆறினோடனே எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெயோட கலரே பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்ட்டு. இதே மாதிரி எண்ணெய் நீங்கள் தயாரித்து நல்லா 1 மாதத்துக்கு தடவி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அம்மா இந்த எண்ணெய் சூப்பராக இருக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. பாருங்கள், என்னோட இந்த குக்கிங் வீடியோவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தாலும் இல்லை நீங்கள் எதனா சஜஷன் சொல்லணுன்னாலும் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதை பார்த்து நானும் என்னோட எதனா தப்புங்க இருந்தால் அதை திருத்திக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ரிப்ளை